ஃபார்வர்ட் சோத்திரம், முன்னோக்கி உன் படக தள்ளு சோத்திரம், நான் படக நிரப்புவேன்றார். கையை உயர்த்தி ஒரு ஆமென். இப்பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற இரண்டாவது வார்த்தை, நம்முடைய படகு, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளினால் நிரம்ப வேண்டுமானால் இப்பொழுது நாம் இருக்கிற நிலையிலிருந்து சோத்திரம், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் அந்த நிலையிலிருந்து சோத்திரம், ஸ்தானத்திலிருந்து இன்னும் நம்முடைய படகை சற்று முன்னோக்கி, ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா, இன்னும் சற்று முன்னோக்கி ஆழத்தை நோக்கி நாம் தள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்வை நன்மையினால் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏற்கனவே நாம் ஜெபிக்கிறோமா? சந்தோஷம். அந்த ஜெபத்தை இன்னும் சற்று முன்னோக்கி ஆழத்தை நோக்கி தள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் இன்னும் விசுவாசத்திலே, பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தத்திலே, இன்றைக்கு நாம் இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருந்து, ஆவிக்குரிய ஸ்தானத்தில் இருந்து இன்னும் முன்னோக்கி வளர்ச்சியை நோக்கி கடந்து செல்லுகிற ஒரு அனுபவத்தை தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சில ஆட்கள் 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் சோத்திரம், ஆமா அதே ஸ்டெப் தான், அதுல இருந்து சோத்திரம் வளர்ச்சிங்கிறதே இருக்கிறது கிடையாது சோத்திரம். ஆமா, சர்ச்சுக்கு போறதே கூட நம்முடைய சுயநலத்துக்காகத்தான் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள மறைந்திருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சோத்திரம். அன்னைக்கு பண்ண அதே ஜெபம் தான், அன்னைக்கு வாசித்த அதே பைபிள் தான் சோத்திரம். ஆமா, சிலர் சோத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் 10 வருஷம் படிப்பேன் அப்படிங்கிறத பரவசமா சொல்றாங்க. 10 வருஷமா? அல்ல சொல்லுங்க அப்பா. ஒரு புது விசுவாசி நான் 10 வருஷம் படிக்கிறேன்னு சொன்னா பரவாயில்லையே, வந்து 3 மாசத்துல இப்படி படிக்கிறீங்களேன்னு சந்தோஷப்படலாம். நாம ரட்சிக்கப்பட்டு 15 வருஷமாச்சு, நான் 10 வருஷம் படிக்கிறோம்ல அப்படின்னா அள்ளில் என்ன திருட்டு மொழியா இருக்கு. அல்ல சொல்லுங்க அப்பா. 10 வருஷம் தான் படிக்கணுமா சோத்திரம்? ஐயோ, நான் முட்டி போட்டு 1/2 மணி நேரம் பயங்கரமா ஜெபிப்பேன். எத்தனை வருஷம் விசுவாசி? 15 வருஷம் விசுவாசி. 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறதே சோத்திரம் அப்படியே தண்டரா அடிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. இதுவும் ஆவிக்குரிய வளர்ச்சி சோத்திரம். ஆமென் சொல்லுங்க அப்பா. சொல்ல மாட்டீங்களே, கொட்டாவி எப்படி வரும் வசனம் கேட்கும்போது? அல்லையிலே சொல்லுங்க அப்போ. பயமா இருக்கு. அல்லையிலே சொல்லுங்க அப்போ. இருக்கீங்களா? சோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 22ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் சோத்திரம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் சோத்திரம். காலத்தை பார்த்தா போதகர்களா இருக்க வேண்டிய உங்களுக்கு மூல வாக்கியங்களின் உபதேசங்களை மீண்டும் மீண்டும் பிரசங்கிக்க வேண்டியதா இருக்கிறது என்று எபிரேய நிருபக்காரன் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ரொம்ப வருத்தப்படுறார். அல்லையிலே சொல்லுங்க அப்பா. சின்ன காரியத்திலையும் குழந்தைக மாதிரி இருக்கிறது, கோவிச்சுக்கிறது சோத்திரம். ஆமா, ஆண்டவர்கிட்ட கோவிச்சுட்டு சபைக்கு வர்றது கிடையாது சோத்திரம். அவங்க மேல கோவம், இவங்க மேல கோவம், பாஸ்டர் மேல கோவம், முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற அம்மா மேல கோவம், பாரு மண்டே மறைக்கிறது. அல்லையிலே சொல்லுங்க அப்பா. அப்படின்னு நீங்க முன்னாடி வந்து ஏற்கனவே அவங்களுக்கு முன்னாடி சீட்ல உட்காந்துக்கிறணும். அல்லையிலே சொல்லுங்க அப்பா. ஆமா, சின்னதுக்கெல்லாம் கோவம், எதையும் சொல்லிட முடிய மாட்டேக்கு, எதையும் பேசிட முடிய மாட்டேக்கு. ஆமா, சின்ன பிள்ளை கள்ள முட்டாய் கிடைக்கலன்னு மூக்க சோத்திரம் அப்படி திருப்பிக்கிட்டு போற மாதிரி மூக்க 3.5 கிலோவுக்கு வீங்க வச்சுக்கிட்டே சுத்துறது. அல்லையிலே சொல்லுங்க அப்பா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா, சோத்திரம். ஆமா, வளர்ச்சி இல்லை. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் சபைகள் வளர்ச்சி இல்லாத ஒரு அனுபவத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் சோத்திரம், வளர்ச்சி நமக்கு அவசியம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். மனம் திரும்பி சிறு குழந்தையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்னு சோத்திரம் மத்தேயு 18 அவர் சொல்றாரு தான். ஆனா அதே தேவன் சோத்திரம் நாம் வளருகிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த சோத்திரம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்துல பவுல் சொல்றார், நான் குழந்தையா இருந்த போது குழந்தைக்கேற்றவைகளை யோசித்தேன், குழந்தைக்கேற்றவைகளை சிந்தித்தேன், குழந்தைக்கேற்றவைகளை பேசினேன். ஆனால் நான் புருஷனான போதோ, அல்லையிலே சொல்லுங்க அப்போ, புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை என்ன செய்தேன்? ஒழித்து விட்டேன் சோத்திரம், ஒழித்து விட்டேன். அதே சோத்திரம் 1 கொரிந்தியர் 14:20 சொல்லுகிறது, துர்க்குணத்திலே சோத்திரம், ஆமா நீங்கள் குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள். அல்லையிலே சொல்லுங்க அப்போ. வளர்ச்சி ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாளுக்கு நாள் ஜெபமா அதுல ஒரு வளர்ச்சி, பரிசுத்தமா அதுல ஒரு வளர்ச்சி, விசுவாசமா அதுல ஒரு வளர்ச்சி சோத்திரம், ஆண்டவருக்காக செய்யற ஊழியமா அதுல ஒரு வளர்ச்சி, ஆண்டவருக்காக கொடுக்கிறதுல ஒரு வளர்ச்சி. ஆசீர்வாதத்துல மாத்திரம் நம்ம வளர்ச்சியை விரும்புகிறோம், உலக பிரகாரமான காரியங்கள்ல வளர்ச்சியை விரும்புகிறோம். நாம பெற்றெடுக்கிற பிள்ளைகள் வளரணும்னு நினைக்கிறோம் சோத்திரம். அப்ப ஆண்டவரும் தான் பெற்றெடுக்கிற தமது பிள்ளைகள் தனக்குள்ளே வளர வேண்டும் என்று விரும்புவதிலே என்ன தவறு? அல்லையிலே சொல்லுங்க அப்போ. ஆமென், ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைக்கு சோறை ஊட்டுறதுக்கு சோத்திரம் தட்டுல சாப்பாடை போட்டு பிசைஞ்சு என்ன செய்வோம்? நல்லா பாரு அப்படிமா, அது
அப்படிங்க சோத்திரம். ஒரு உருண்டை உள்ள தள்ளிடுவோம். அல்ல சொல்லுங்க. அப்போ அதுக்கு பிறகு அந்த பாச்சா பழிக்காது. ஏன்னா சோத்திரம் இது நிலா பார்க்க சொல்லும். நம்ம அம்மா வாயை திறந்தோன்னா உள்ள நெஞ்சிரும் தள்ளிடும்னு சோத்திரம். அது வாயை திறக்காது. அப்புறம் என்ன செய்வோம்? இந்த பூச்சாண்டி என்ன பூச்சாண்டி வருவாரு அப்படிமா. புருஷன் தான் வருவார். அல்ல சொல்லுங்க. அப்பா ஆனா இந்த பூச்சாண்டி வருவாரு அப்படிமா அப்படிங்க. அப்படியும் தூங்கினாலும் முடிக்கல பாருங்க. அல்ல சொல்லுங்க. அப்பா என்ன பூச்சாண்டி அப்படின்னு அது கத்தும் பாருங்க. அந்த கேப்ல ஒன்ன உள்ள தள்ளிடுவோம். அல்ல சொல்லுங்க. அப்பா இருக்கீங்களா? அல்லையா சொல்லுங்க. சும்மா சோத்திரம். அப்போ ஒரு நிலாவை காட்டி ஒரு பூச்சாண்டிய காட்டி உருண்டை உள்ளதெல்ல வேண்டியதா இருந்துச்சு 1.5 வயசுல. ஆனா அதே புள்ள இப்ப 15 வயசு 20 வயசு ஆன உடனே தட்டை புடுங்க வேண்டியதா இருக்கு. சோத்திரம் போதும். அல்லையா சொல்லுங்க. ஓவரா தின்னா கொலஸ்ட்ரால் ஏறி போயிரும். சோத்திரம் உருண்டை உருண்டையா தள்ளுறத பாரு. சோத்திரம் வேணாம் நிப்பாட்டு அப்படின்னு இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆமேனா இல்லையா? அல்லையா சொல்லுங்க. அப்ப உலக பிரகாரமான ஜீவியத்துல அன்னைக்கு உருட்டி உருட்டி நிலா பாரு பூச்சாண்டிய பாருன்னு தள்ளுனம்மா இன்னைக்கு தட்டை புடுங்குது. ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல எப்படி இருக்கும்? 15 வருஷமானாலும் இன்னும் சத்தியத்தை சொத்துறான். அந்த உருண்டை உருட்டி தள்ளுற மாதிரில உருட்ட வேண்டியதா இருக்கு. அல்ல சொல்லுங்க. அப்பா நம்ம தான் கோவிச்சுக்கிறோமே விசுக்கு 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 போயிடுறோம். சொத்துறான் இருக்கீங்களா? அல்ல சொல்லுங்க. நிறைய பேர் ஆளுக்கு ஒரு மரத்துல ஏறி நின்னுக்கிறது. சொத்துறான் சகை மாதிரி இந்த மரத்துல நிக்க கூடாது. இது பொறாமங்கிற மரம், கசப்புங்கிற மரம், விரோதங்கிற மரம். அதை விட்டு இறங்கு அப்படின்னு பிரசங்கம் பண்ணா நாங்க இறங்க மாட்டோம். அல்ல சொல்லுங்க. அப்போ மரத்துல நீ இருக்க கூடாது. நல்லா பின்னாடி பாரு. அல்ல சொல்லுங்க. அப்போ உனக்கு அப்படி எதுவும் இல்ல. அல்ல சொல்லுங்க. ஆனால மரத்தை விட்டு இறங்கிரு. சகை ரொம்ப நல்லாளு உடனே இறங்கிட்டான். ஆமீன் சொல்லுங்க. அப்போ நம்மால இறங்குறதே கிடையாது. கொஞ்சம் கண்டிச்சு பேசணும்னா இன்னொன்னு செய்யும். அடுத்த மரத்துக்கு தாவிரும். அல்ல சொல்லுங்க. அப்போ ரொம்ப ஓவரா பேசுறீங்க பாஸ்டர். சோத்ரா மரம் நிறைய பக்கத்துல இருக்கு நாங்க தாவிடுவோம் அப்படின்னு தாவிடுறாங்க. ஆக இன்னைக்கு சத்தியத்துல வளருகிற அந்த வளர்ச்சிங்கிறது சபைகள்ல இல்லாம போச்சு. சபைகள்ல குழந்தைகளை தான் பெத்து வச்சிருக்கிறோம். சோத்ரா யுத்த புருஷர்களை சபையில காணும், பலனுள்ளவர்களை சபையில காணும். சோத்ரா எதற்காகவும் தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்கள், சாத்தானோடு எதிர்த்து நின்று போராடுகிறவர்கள், தேவனுக்காக புறப்பட்டு செல்லுகிறவர்கள், திறப்பில் நிற்கிறவர்கள், ஜாமக்காரர்கள் இன்னைக்கு சபைகளில் எழும்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி. அந்த அந்த மத்தேயு மார்க்கு 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் 46ஆம் வசனத்திலிருந்து சொல்வார். இயேசு கிறிஸ்து எரிகோ ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அங்க ஒரு குருடன், பர்த்திமேயு குருடன், அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருப்பான். இயேசு கிராஸ் பண்ணும்போது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படி சொன்னானா. சோத்திரம் நடந்து போறவங்களாம் சத்தம் படாத. சோத்திரம் என்ன சவுண்ட் விடுற, அவர் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்காரு அப்படின்னு மிரட்டுறாங்க. ஓஹோ சோத்திரம் கண்ணு தெரிஞ்ச ஆளுக தான் என்ன செய்யணும் போல, கூப்பிடணும் போல, குருடைங்க எல்லாம் கூப்பிடக்கூடாது போல, பாஸ் நம்மள சத்தம் போடுறாரு அல்லேலூயா அப்படின்னு அவன் அமைதியா இருந்துடல. இவங்க குட்டுனாங்களா, அவன் கூட்டுனானா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா இருக்கீங்களா? போங்களா டுபுக்கு. அல்லேலூயா. உங்களால எனக்கு தடை செய்யத்தான் முடியும், என்ன தலையில குட்டத்தான் முடியும், ஆனா எனக்கு பார்வை கொடுக்கிறவர் அண்ணா போயிட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஏற்கனவே நான் போட்ட சவுண்ட் அவர் காதுல விழுகல போலன்னு சொல்லி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவ்வளவுதான், அவரை எடுத்து பிடிச்சு நிப்பாட்டிச்சு சவுண்டு. சோத்திரம் இன்னும் அதிகம் என்பது கடந்து செல்பவரையும் கவர்ந்து இழுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஜெபத்தை கூட்டுங்க. சோத்திரம் விசுவாசத்தை கூட்டுங்க, வேத தியானத்தை கூட்டுங்க, தேவனோடு உறவாடுகிறத கூட்டுங்க, தேவ சமூகத்துல கொடுக்கிற நேரத்தை கூட்டுங்க, ஊழியத்தை கூட்டுங்க. எல்லாவற்றிலும் ஒரு வளர்ச்சி. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா 1 சாமுவேல் 3:19 சொல்லுது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆமே யார் வளர்றாங்களோ அவங்க கூட தான் ஆண்டவர் நினைச்சு வரான். சொல்ல மாட்டேன் இருப்பாருங்க. வளராத ஆளு கூட அவர் இருக்க மாட்டார். வசனம் அப்படித்தான் சொல்லுது. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் 1 சாமுவேல் 2:19. ஆமா இவனை அவங்க அம்மா கோயில் வந்து விட்டுருச்சா. சோத்திரா வருஷத்துக்கு ஒரு முறை தான் இவனை பாக்குறதுக்கு என்ன செய்யுமா, கோயிலுக்கு வருமா. அப்படி புருஷன் கூட வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோயிலுக்கு வரும்போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தச்சுட்டு வருமா. எப்படி 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 ஒரு சின்ன சட்டை. சோத்திரம் வருஷம் தோறுமா. ஆமா வருஷம் தோறும் சின்ன சட்டையா, சின்ன சட்டை. அது என்ன சின்ன சட்டை, பிள்ளைக்கு சேராத சட்டையை கொண்டு வந்து கொடுத்து அவனுக்கு அது பிரயோஜனம் இல்லாம போயிரும் பாருங்க. ஏன் அப்படின்னா கவனிங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது வரும். சோத்திரம் ஆமா. அப்போ வீட்டுல கிளம்பும் போது யோசிக்குமா, ஒரு வருஷம் ஆயிப்போச்சு, இப்ப சாமுவேலை பார்க்க போறோம், இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பான். ஆமா
இந்த சைஸ் அவனுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் போட்டு பிளான் பண்ணி இது ஒரு இமேஜின் பண்ணி ஒரு சட்டையை தச்சிட்டு வருமா சொத்துறான். அவனுடைய தாயினுடைய இமேஜினேஷனை தாண்டி சாமுவேல் வளர்ந்திருப்பானா? அல்ல சொல்லுங்க. அப்போ அவருடைய பெற்றோருடைய கற்பனையை தாண்டி சாமுவேல் ஆலயத்தில் வளர்ந்திருப்பானா? கையை விரிச்சல்ல சொல்லுங்க. சொல்ல போனா அவனை கவனிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆசாரியன் சோத்திரம், ஏலி ஒரு மாதிரி சோத்திரம், அவங்க அப்பா அம்மா கிடையாது. தேவ பிரசன்னத்துல, தேவ ஆலயத்துல, தேவ சத்தம் கேட்கிறவனாய் சாமுவேல் மனிதர்களுடைய கற்பனைகளையும் மிஞ்சி வளர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய், தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய், மற்றவர்கள் உங்களை குறித்து கணிக்கிற கணிப்பிலும் அதிகமாய் நீங்கள் கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். உங்கள் படகு முன்னோக்கி தள்ளப்படட்டும். ஆமென் சொல்லுங்க. அப்பா இன்னும் கொஞ்சம், இன்னும் சற்று ஆழத்துக்குள், விசுவாசத்திலிருந்து இன்னும் விசுவாசம், ஜெபத்திலிருந்து இன்னும் ஜெபம். ஹல்லேலூயா. ஆமா, அபிஷேகம் கூட பாருங்க, நிறைய பேர் ஆமா அன்னைக்கு பெற்ற அபிஷேகம் தான், அதிலே தையா தக்கா தக்கா தையா தையா தக்கான்னு வருஷம் ஃபுல்லா நெஞ்சிருது, ஓட்டிடுறது சோத்திரம். இந்த அந்நிய பாஷை கூட பாருங்க சோத்திரம், அந்த முத அபிஷேகம் வர்றப்போ பேசின அந்நிய பாஷை தான். 10 வருஷம் ஆனாலும் அதுதான் சோத்திரம். ரப்பப்பா பா, அல்ல சொல்லுங்கப்பா. சில ஆளுங்க பேசுறது ரப்பப்பா பா, 10 வருஷம் ஆனாலும் ரப்பப்பா பா, கொஞ்சம் ஃபாஸ்டா ரப்பப்பா பா ரப்பப்பா பா, அவரு போப்பா போன்ட்டு போயிடுவார். அல்ல சொல்லுங்க. அந்நிய பாஷையில கூட ஒரு டெவலப் கிடையாது சோத்திரம். இருக்கீங்களா? அல்லேலூயா. சின்ன குழந்தை 1 வயசு 1.5 வயசுல என்ன செய்யும்? பேச ஆரம்பிக்கும். எப்படி பேசும்? அம்மா அப்பா அப்படிங்க, இவ்வளவுதான் பேசும், வேற ஒண்ணும் பேசாது. ஐயோ என் புள்ள பேசிருச்சு, என் புள்ள பேசிருச்சு அப்படின்னு ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துடும் அம்மா. அப்படி என்ன பேசிச்சு? அம்மா அப்பா அப்படி. சரி பரவாயில்ல, 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துக்கு பிறகும் அம்மா அப்பா அப்படின்னா ஒத்தட்டுல ஒரே குத்து சோத்துறோம், கொன்னூறு ஒண்ணு சோத்துறோம். 15 வயசு 20 வயசு ஆகி போச்சு, தட்டு கணக்குல உள்ள தட்டிக்கிட்டு இருக்கிற சோத்துறோம். உம்மாவா உப்பாவா புர்றான் சோத்துறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்ல சொல்லுங்க. உலக பிரகாரமா அப்படின்னா அதுக்குரிய ஆண்டு பாப்பாரா இல்லையா? அபிஷேகம் பெற்ற அன்னைக்கு ரப்பா அப்படின்னா சத்துறான். சில ஆளு தீ 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 தீங்கும், பக்கத்துல ஓடிடும். அல்ல சொல்லுங்க. ஆக என்னமோ தீ பத்திக்கிறான்னு 16 வருஷமும் தீ 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 தீ. ஒரு அந்நிய பாஷையில் ஒரு டெவலப் இல்லையா? அல்ல வளர்ச்சி இல்ல. கையை விரிச்சு ஆமென் சொல்லுங்க. நான் யாரையும் பிளேம் பண்ணல சோத்துறான். we should grow. நம்முடைய படகை முன்னோக்கி என்ன செய்யணும்? தள்ளணும். அல்ல சொல்லுங்க. அப்போ எத்தனை பேர் ஆமென்? சில ஆளுங்க அன்னைக்கு படிச்ச பைபிள்ல திருப்தி பெற்றது, அன்னைக்கு ஜெபிச்ச ஜெபத்துல திருப்தி பெற்றது, இன்னைக்கு ஜெபமே காணும், வேத தியானமே காணும், தேவனோட உறவே காணும் சோத்திரம். பாருங்க, சாப்பாட்டுல 3 வேளை சாப்பிட்ட ஆளுகள் இன்னைக்கு 7 வேளை சாப்பிடுது சோத்திரம். இன்னும் 2 வேளை சேர்த்து சாப்பிடுறதுக்கு இடம் இருக்கா, ஏற்பாடு பண்ணலாமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில தான் நம்ம இருக்கோம். அல்ல சொல்லுங்க. அப்போ ஆனா தேவ உறவு, வேத தியானம், ஜெபம் இவைகளிலே வளர்ச்சிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை சோத்திரம். ஆண்டவர் சொல்றார், உன் படகை முன்புறமாக தள்ளி கொண்டு போ. அல்ல சொல்லுங்க. அப்போ இருக்கிற இடத்திலே இருந்தா தரையில் இருக்கு பேதரு சோத்திரம், மீனை பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. இன்னும் சில ஆளு என்ன தெரியுமா செய்யுது சோத்திரம்? ரிவர்ஸ் கியர் போட்டு ஏற்கனவே இருந்திலிருந்து படக பின்னாடி தள்ளிக்கிட்டு இருக்கு சோத்திரம். நீங்கெல்லாம் போங்க, நீங்கெல்லாம் போங்க அப்படின்னு பின்னாடி போயிட்டு இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தம் இன்னைக்கு காணும். 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜெபம், ஆண்டருக்கா கொடுத்த முக்கியத்துவம் இன்னைக்கு இல்ல, ரிவர்ஸ் கியர்ல போயிட்டு இருக்கு. மீனை பாப்பிய வாய்ப்பே இல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆசீர்வாதம் பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க. இருக்கீங்களா? தூங்குனா மீனை பார்க்கலாம். நம்ம தான் தூங்கும்போது கண்ணை முடிக்கிறோம், இப்போ எங்கிட்டு கூடி மீனை பார்க்க? மீனாவை கூட பார்க்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கரையில் நிற்கிற மீனாவை கூட பார்க்க முடியாது, அப்புறம் எப்படி கடல்ல இருக்கிற மீனை பார்க்கறது? கண்ணை துறங்க சாமி, கையை வச்சால சொல்லுங்க. அப்போ சோம்மா என் பிரசங்கன்னா அப்படியா இருக்கு சோத்ரா, நல்ல ஃபேன் காத்து, பாஸ்ட்ரியா ஆறாரோ ஆறிராரோ அப்படிங்கிற மாதிரி. அல்லேலூயா. ஐயோ ஐயோ. அல்லேலூயா. தள்ளி கொண்டு போங்கள் சோத்ரா. அவங்களும் தூக்கத்தில் அப்படியே தள்ளுறாங்க.
தயங்காமல் தா, தள்ளி கொண்டு போ. கடைசி விஷயத்தை சொல்லி ஜெபிக்க போறேன். சோதரா, தகுந்த வலையை போடு. அல்ல சொல்லுங்க. அப்போ படகு நிரம்பணும்னா கடைசி காரியம் ஆண்டவர் அங்க சொல்ற 4ஆம் வசனத்துல, மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். அல்ல சொல்லுங்க. அப்போ என்ன சொல்றாரு? மீன் பிடிக்கிறதுக்குன்னு வலைய போடு அப்படின்றார். அப்படின்னா மீனவர்கள்ட்ட நீங்க விசாரிச்சீங்கன்னா பல்வேறு விதமான வலை இருக்குதுங்க. சோத்ரா, ஆமா, பல வெரைட்டியா வலை வச்சிருப்பாங்க. சின்ன மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு வலை வச்சிருப்பாங்க, பெரிய மீனுக்கு ஒரு வலை வச்சிருப்பாங்க, நண்டுக்கு ஒரு வலை வச்சிருப்பாங்க, நத்தைக்கு ஒரு வலை வச்சிருப்பாங்க, இறால் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு வலை வச்சிருப்பாங்க. ஆமா, கரையோரமா பிடிக்கிறதுக்கு ஒரு வலை, கடல் ஆழத்துல பிடிக்கிறதுக்கு ஒரு வலை, இப்படிலாம் வலை வச்சிருப்பாங்க. வலைக்கு ஏத்த மாதிரி மீன் விழுகும். சோத்ரா, சின்ன மீனுக்கான வலையை பெருசுக்கு போட்டோம்னா ஓட்ட வழியா சோத்ரா கிழிச்சுக்கிட்டு போயிடும். சோத்ரா, வலையவே கிழிச்சுக்கிட்டு போயிடும். பெரிய மீனுக்கு போய் சின்ன மீன் எதிர்பார்த்தோம்னா ஓட்ட வழியா பொத்துக்கிட்டு அந்த ஓட்ட வழியா போயிடும். அல்ல சொல்லுங்க. அப்போ ஆக ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு வலை இருக்குதுங்க. ஆமா, அது மாதிரி வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஒரு வலை இருக்குதுங்க. அல்ல சொல்லுங்க. அப்போ ஆமா, ஒரு வலை இருக்கு. எந்த ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்க்கிறோமோ, எது நமக்கு அகப்படல, எல்லாருமே ஒரே ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது பாருங்க. சொத்துறான், ஒரு மாப்பிள்ளை அகப்படல அப்படின்னு சொத்துறான். ஏற்கனவே கல்யாணம் ஆன ஆளுக்கு வாய்ப்பு இல்லை பாருங்க. அல்ல சொல்லுங்க. அப்பா அவ்வளவுதான், மாட்டிக்கிச்சாச்சு. அவர் தான் இனி சாகிற வரைக்கும் அவர் தான். அல்ல சொல்லுங்க. அப்பா என்ன பேச மாட்டே? அல்லேலூயா. இங்கிட்டு நம்ம மீசைக்கும் அப்படித்தான் சொத்துறான். அவ்வளவுதான் சொத்துறான். இனி அது வாய்ப்பே இல்லை. அவ்வளவுதான், அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்க வேண்டியதான். அல்ல சொல்லுங்க. அப்பா அது மாதிரி சொத்துற எல்லாருக்கும் ஒரே ஆசீர்வாதம் இல்லை பாருங்க. அப்போ வேதத்திலையும் பல்வேறு விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் வேதம் ஒரு வலையை வச்சிருக்கு. நாம கண்ட வலையும் கண்ட காரியத்துக்கு விரிக்கிறது. அதனாலதான் ஆசீர்வாதம் அகப்படவே மாட்டேங்குது. ஆமா சோத்திரம், நான் அப்படித்தானே இருக்கேன், சரியா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சோத்திரம், தகுந்த வலையை விரிக்காதனாலதான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாம தடுமாறுகிறோம் என்பது சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மை. அல்லையா சொல்லுங்க. அப்போ மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு சொன்னேன்னா, இந்த பாக்கியவான்கள் பட்டியல ஏசப்பா அப்பா பிரசங்கம் பண்றாரு பாருங்க. அப்ப 5ஆம் வசனத்திலிருந்து சொல்வாரு, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். பாருங்க, இது ஒன்னொன்னு வித்தியாசமான வளங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பூமியை சுதந்தரிக்கணும்னா சாந்த குணம் நமக்கு இருக்கணுங்க. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரக்கம் நாம பெறணும்னா மத்த ஆளுக்கு இரக்கம் செய்யணுங்க. சொத்துறான், வீட்டுல ஒருத்தருக்கு இறங்குறது கிடையாது, யாருக்கிட்டையும் இரக்கம் பாராட்ட இரக்கம் பாராட்டுறதே இல்லை. டெரர் மாதிரி இருக்கிறது வீட்டுகளிலே. சொத்துறோம் மீசக்காரங்கள்லாம். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, டெரர் நம்ம சொத்துறோம். வீட்டுக்கார அம்மாவுக்கு இறங்குறது கிடையாது, பிள்ளைகளுக்கு இறங்குறது கிடையாது. சொத்துறோம், அப்படியே கோவக்கார மீசையாவே சுத்தினா உங்களுக்கு தேவன் இறங்குறதுக்கு வாய்ப்பே என்ன பேச மாட்டீங்க. அல்லேலூயா. பிள்ளை எல்லாம் பள்ளிக்கூடத்துல யாருக்கும் பயப்படவே மாட்டான். சொத்துறான். ஆமா, மிஸ்ஸுகளுக்கோ வாத்தியாருக்கோ ஹெட் மாஸ்டருக்கோ யாருக்கும் பயப்பட மாட்டான். ஏண்டா பயப்பட மாட்டற அப்படின்னு கேட்டா, போங்க மிஸ், நீங்க ஹோம்ஒர்க் பண்ணனாலதான் மிரட்டுறியே, எங்க அப்பா சாட்டியான்னு கேட்டதே மிரட்டி தான் கேட்பாரு. அல்ல சொல்லுங்க. அப்பா சாப்பிட்டியா, குளிச்சா, குளிச்சா, சாப்பிட்டியா, கிளம்ப, நீ என்ன பண்ற அப்படின்னே சொன்னா அவங்க இப்படியே பயந்து பயந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அல்ல சொல்லுங்க. அப்பா ஓடா எதையும் பார்க்கலாம் ஆமென் சொல்லுங்க. அப்பா அப்படின்னு ஆயிடுறான். சொத்துறான். ஆக நாம சின்ன காரியத்துல கூட டென்ஷன் பேர் வழியா இருந்தா தேவனிடத்திலிருந்து சகாயத்தை பெறது கஷ்டம். அதுல சொல்லுங்க. அப்பா நமக்கு தெரிஞ்ச ஒரு சிறந்த வலை சொத்துறான், ஜெபம். ஆமா, நான் சொல்றேன், ஜெபம் இல்லாம எதையுமே வாங்க முடியாது. ஆனா ஜெபம் மட்டும்தான் பூரணமான வலை நினைச்சிடக்கூடாது. கையை விரித்தல்ல சொல்லுங்க. அப்போ வீட்டுல சண்டைக்காட போட்டுட்டு இங்க தக்கர புக்கரன்னு ஜோம் பண்ணிட்டாப்புல கர்த்தர் அற்புதம் செஞ்சிருவாரு அப்படின்னு இல்ல. சொத்துறான், உபவாசமும் ஒரு நல்ல வலை தான். ஆனா உபவாசம் என்னத்துக்கு போடணுமோ அதுக்கு தான் உபவாசம் போடணும். அல்ல சொல்லுங்க. அப்போ கையை உயர்த்தி ஆமே. எல்லாத்துக்கும் உபவாசம் போட்டோம்னா அற்புதத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பொதுவான மனசு விட்டு சொல்றேன், விசுவாசிகள் சொத்துறோம் பல சமயங்கள்ல 3 நாள் 7 நாள் 21 நாள் உபவாசம் போட்டிருப்போம். அந்த உபவாசம் முடிஞ்சதுக்கு பிறகும் நம்ம எதுக்காக உபவாசம் போட்டோமோ அந்த ஆசீர்வாதம் வந்திருக்காது. அல்ல சொல்லுங்க. 7 முறை போட்டனே நடக்கலையே, 8வது முறை போட்டா ஒண்ணு நடக்கும். என்ன தெரியுமா? சொத்துறோம், பரலோகமே என் சொந்தமே அப்படி பாட்டு கேட்கலாம்.
அடக்காராதனை தான். அல்லையா சொல்லுங்க அப்பா. இப்படியே வருஷக்கணக்கா உபவாசமே போட்டுக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான், சங்க ஊதி அனுப்ப வேண்டியதான். சோத்துறான். ஆனால உபவாசத்தை நான் குறைச்சு பேசுறேன் இல்ல, நானும் உபவாசிக்கிறேன். அல்ல சொல்லுங்க அப்பா. நினிவே பட்டணத்தாரின் உபவாசம் இல்ல, ஏற்கனவே நான் இங்க சொல்லிக்கிறேன், ஞாபகம் இல்ல. நினிவே பட்டணத்தாரின் மனம் திரும்புதல் தான் அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணம். அல்ல சொல்லுங்க அப்பா. பிரச்சனைக்கு விரிக்க வேண்டிய வலையை விரிக்கணும். சோத்துறான். ஆமா, அந்த வலையை விரிச்சாதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு சோத்துறா அதுக்குன்னு ஒரு வலை இருக்கு. ஜெபம் பண்ணா பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க மாட்டாரு. சோத்துறா. உபவாசம் போட்டா பொருளாதாரத்தில் பொத்துக்கிட்டு ஊத்துன்னு நினைக்க கூடாது. சோத்துறா. உபவாசம் பொருளாதாரத்தை கொண்டு வராது. ஆமா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். 6:38 லூக்காவில் அதுதான் வலை. கையை வைத்தாலே சொல்லுங்க, கொடுத்தாத்தான். சோத்துறா. எவ்வளவு சீக்கிரம் மனக்காரன் நினைக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் இருக்கிறலாம் கோயில் வந்து கொடுத்துருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கே பணக்காரன் விரும்புனீங்கன்னா கோயில் முடிஞ்ச உடனே ஓடி போய் இருக்கிறலாம் கொண்டு வந்து சத்துறான் சர்ச்சில் போட்டுருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன முழிக்கிறீ? ஆமென் சொல்லுங்க. நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை கர்த்தர் நிரப்புவாரு. பேதுரு படகை கொடுத்தாரு, படகை கர்த்தர் நிரப்புனாரு. நீங்க எதுல ஆசீர்வதிக்கப்பட நினைக்கிறீங்களோ, பெருகணும் நினைக்கிறீங்களோ அதை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதுதான் வலை. கையை உயர்த்தி அல்லேலூயா. இருக்கீங்களா? வியாதி சுகமாகிறதுக்கு பணத்தை கொடுத்தா நடக்குமா? நோ 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 நோ. சொத்துறோம். பணத்தை அள்ளி 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 நீங்க காணிக்க பெட்டியில போட்டாலும் உங்க வியாதி சுகமே ஆகாது. சொத்துறோம். வியாதி சுகமாகணும்னா விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் வேணும். பணத்தை கொடுக்கறதுனால சுகம் கிடைக்காது. நல்லா விளங்கிக்கணும். அது ஒரு வலை. சொத்துறோம். யாக்கோபுல 5:15 அதை வாசிக்கிறோம். விசுவாசம் வேணும். என் வியாதியை இயேசு ரட்சகர் எனக்காக கல்வாரி சிலுவையில ஏற்கனவே சுமந்து தீர்த்துட்டாரு. நான் இந்த வியாதியை சுமக்கணுங்கிற அவசியம் இல்ல. நான் அவருடைய ஆலயம், நான் அவருடைய பிள்ளை. என் பலவீனத்தை ஏற்கனவே என் இயேசு சிலுவையில சுமந்துட்டாரு என்கிற விசுவாசத்தோட இயேசுவின் நாமத்துல பொல்லாத வியாதியை பலவீனமே என் சரீரத்தை விட்டு வெளியேறி போ அப்படின்னு சொன்னா சுகமாகும். அல்ல சொல்லுங்க அப்போ. சுகமாகலையே, அப்படிலாம் நான் முக்கி முக்கி சொல்லி பார்த்துட்டேனே, சரியாகலையே, எனக்கு விசுவாசம் ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னா அதோட சேர்ந்த ஒரு இணை வலை ஒன்று இருக்கு. அல்லையா சொல்லுங்க அப்பா. அதுக்கு அடுத்த வசனத்துல சோத்ரா, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். அல்லையா சொல்லுங்க அப்பா. ஒருவேளை விசுவாசம் மட்டும் சோத்திரம் நம்மகிட்ட இருக்குது, சுகம் கிடைக்கல அப்படின்னா அடுத்த வலை ஆண்டவர் சொல்றாரு. சோத்திரம். யாரு கூடயோ நமக்கு ஒரு மனம் இல்லாம இருக்கு, யாரு கூடயோ மன விரோதத்தில் இருக்கிறோம், யாரு கூடயோ கசப்போடு இருக்கிறோம், யாரு கூடயோ பகைமையோட இருக்கிறோம், அவர்களை கண்டுபிடிச்சு சோத்திரம் அவர்களோட அறிக்கை பண்ணி ஒப்புரவாகி மனஸ்தாபம் இல்லாமல் சோத்திரம் நாம் மனம் ஒன்றுபடும் பொழுது கர்த்தர் அந்த வியாதியை சுகமாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நான் பேசும்போது கூட உங்க உள்ளத்துல பேசலாம். சோத்திரம். ஆண்டவர் ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு சரீரத்தில் இருக்கிற வியாதி பல நாட்களா உங்க சரீரத்தை விட்டு போகாமலே இருக்கலாம். சோத்திரம். அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணி இருக்கலாம், ஆனாலும் சுகம் கிடைக்கல. ஆனா இப்போ உங்களோட ஆண்டவர் பேசுவார். ஆமா, அந்த ஒரு நபர் மேல நீ கசப்பா இருக்கவாரு, அந்த நபரை நீ மன்னிக்காம இருக்கிறவாரு, அவங்களோட உனக்கு ஒரு சோத்திரம் வருத்தம் இருந்துகிட்டே இருக்குவாரு உள்ளத்துக்குள்ள. சோத்திரம். அந்த நபரோட நீ ஒப்புரவாகு, அவங்கள மன்னிச்சிரு. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அவங்களோட சோத்திரம் உன் குற்றத்தை அவங்கள்ட்ட அறிக்கை பண்ணு. சோத்திரம் ஒப்புரவாகு அப்படின்னு ஆண்டவர் இப்ப பேசுறாரு. கையை உயர்த்தி அல்லேலூயா. தகுந்த வலையை போடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. கையை உயர்த்தி ஆமே. விசுவாசம் இருந்தா பரலோகம் போலாமா? வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. நான் பரலோகம் போவேன், நான் பரலோகம் போவேன். ஆமே, நான் பரலோகம் கண்டிப்பா போவேன். ஹல்லேலூயா. பரலோகத்தில் எனக்கு இடம் உண்டு. ஹல்லேலூயா. அப்படின்னு நீங்க பல மாசமா முக்கி சொன்னாலும் பரலோகத்துல வாய்ப்பு இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. பரலோகம் போகணும்னா அதுக்கு ஒரு வலை இருக்கு. மத்தேயு 4:17 சொல்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பாவங்களை விட்டுட்டு பரிசுத்தம் அடைஞ்சு மனம் திரும்ப வேண்டியதுக்கெல்லாம் மனம் திரும்பினாதான் நமக்கு என்ன உண்டு? பரலோக ராஜ்யம் உண்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. 60 வருஷம் ஊழியம் செஞ்சிருந்தாலும் 60 வருஷம் பிரசங்கம் பண்ணாலும் அவருக்கு என்ன கிடையாதுங்க? பரலோகம் கிடையாது. 6 நிமிஷத்துல சாக போறான்னு வச்சுக்கோங்க, அவர் காதுல போய் சொல்லலாம். சொத்துறா, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் என்னவா இருக்கு? சமீபமா இருக்கு. இல்லட்டா நீங்க 60 வருஷம் ஊழியம் செஞ்சாலும் உங்களுக்கு நரகம் தான். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அப்ப மனம் திரும்பணும். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? தகுந்த வலையை போட்டாதான் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளினால் நம்முடைய படகு நிரம்பும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. தயங்காமல் தா, தள்ளி கொண்டு போ, தகுந்த வலையை போடு என்கிற பரமனின் வார்த்தைக்கு இன்றைக்கு நாம் செவி கொடுத்தால் நம்முடைய படகையும் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளினால் நம் ராஜா நிரப்புவார். எல்லாரும் எழுமி நின்று
ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லவர் இந்த பகல் வேளையில் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். சர்வ வல்லவரின் சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டுடைய சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம். எல்லாரும் சோத்திரம். நம்முடைய இருதயத்தை ஆண்டுக்கு நேராக திருப்புவோம். சோத்திரம். ஆமா, பேதுருவிடத்திலே வந்து ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுத்த பொழுது அவன் படகு மீன்களினால் நிரம்பிற்று என்று பார்க்கிறோம். பாருங்க, அவன் படகு மட்டும் இல்ல, அவனுக்கு அருகில் இருந்த இன்னொரு படகையும் கர்த்தர் நிரப்பினார். அது மட்டுமல்ல, அவனை சோத்திரம் மனுஷனை பிடிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றினார். கர்த்தருக்கென்று வல்லமையான கருவியாக அவனை மாற்றினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவனாய் கர்த்தர் அவனை கரத்தில் எடுத்தார். அவன் மேல் தன் சபையை கட்டுவேன். சோத்திரம். அவனுக்கு இருந்த வெளிப்பாட்டின் மேல் தன் சபையை கட்டுவேன் என்று பரலோக ராஜ்யத்தின் பிரபுகளை அவனுக்கு கொடுத்தான். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்களும் கூட ஏதோ ஒன்று என் வாழ்வில் அகப்படவில்லை, இந்த நன்மை எனக்கு வேண்டும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், இந்த காரியத்தில் தேவன் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு சபைக்கு வந்திருக்கிறது உண்மைதானே? கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வந்திருக்கிறது. தயங்காமல் தா. எதை ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிறார்? எதை ஆண்டவர் இப்ப உங்க உள்ளத்துல உணர்த்துகிறார்? ஒருவேளை ஆண்டவர் தா என்று கேட்பது ஒருபுறம் இருந்தாலும், ஆண்டவருக்கு இதை தருவேன் அப்படின்னு நீங்க பொருத்தனை செய்து கொண்ட சில விஷயங்கள் இருக்கும். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் இல்ல, சில நாட்கள், சில மாதங்களுக்கு முன்பாக இல்ல, இந்த வருடத்தின் துவக்கத்திலே நான் கர்த்தருக்கு இதை செய்வேன், ஆண்டவரே உமக்கு நான் இதை செய்வேன் என்று நீங்கள் ஏதாயிலும் ஒன்றை பொருத்தனையா எடுத்திருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாங்க, தா, அதை தா, தயங்காமல் தா. ஆண்டவர்கிட்ட கேட்கிறத தயங்காம கொடுங்க. நேரத்தை கேட்கிறாரா? உங்களை கேட்கிறாரா? உங்க குடும்பத்தை கேட்கிறாரா? உங்க பிள்ளைகளை கேட்கிறாரா? உங்க பிள்ளைகளை கேட்கிறாரா? ஆமா, ஒரு காலத்துல பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பார்கள், ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுப்பார்கள். ஆனா இன்றைக்கு பெந்தெகோஸ்தே மார்க்கம் பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை செய்கிறதே இல்லை. ஆமா, எல்லா பிள்ளைகளும் கலெக்டர் ஆயிடணும். இருக்கிறதே 32 மாவட்டம், எல்லாரும் கலெக்டர் ஆயிடணும். ஆமா, இல்லட்டா ஆஞ்சநேயர், இன்ஜினியர் ஆயிடணும். எல்லாரும் இன்ஜினியர் ஆயிடணும், எல்லாரும் டாக்டர் ஆயிடணும். ஊழியத்துக்கு ஆத்தாடி வேணாம், பார்த்து படுற பாடு போற. ஆமா, கடவுள் சொல்றாரு, இது கடைசி காலம், மத்தியாகாயத்தில் தேவன் இறங்கி வருகிற காலம். ஆமா, கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறது. நான் திரும்ப அதைத்தான் சொல்றேன். ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்பது, தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது எதுவோ அதை கர்த்தருக்கென்று கொடுங்க. உங்களையே எதிர்பார்க்கிறாரா? கொடுங்க. உங்க பிள்ளைகளை கேட்கிறாரா? கொடுங்க. உங்க நேரத்தை கேட்கிறாரா? கொடுங்க. உங்க பிரயாசத்தை கேட்கிறாரா? கொடுங்க. நமக்காக அவர் சரீரத்தை கொடுத்திருக்கிறார், நமக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், நமக்காக தமது ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். தமது சொந்த குமாரனை அந்த பிதாவாகிய தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அவரிடத்தில் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ஆனாலும் ஏதோ ஒன்றை அவர் நம்மிடத்தில் கேட்கிறார். மகளே, உன் இருதயத்தை எனக்கு தான் கேட்கலாம், என் வேதத்தின்படி நட என்று கேட்கலாம், இந்த காரியத்தை விட்டுரு அப்படின்னு கேட்கலாம், இதுல மனம் திரும்பிரு அப்படின்னு கேட்கலாம், இதுல உண்மையாயிரு அப்படின்னு கேட்கலாம். ஆராதனைக்கு வர்ற விஷயமா இருக்கலாம், ஜெபத்துல கலந்து கொள்ளுகிற விஷயமா இருக்கலாம், சரியான நேரத்துக்கு தேவ சமூகத்துக்கு வர்ற விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கலாம். இல்ல, இப்ப புதுசா உங்க உள்ளத்தில் ஆண்டு ஏதோ ஒண்ணு உணர்த்தலாம், ஏதோ ஒண்ணு ஆண்டு உங்கள்ட்ட கேட்கலாம். தயங்காமல் ஆண்டவர் கேட்பதை அவருக்கு தருவதற்கு இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமா? இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமா? உங்கள் ஆவிக்குரிய படகை தள்ளி கொண்டு போங்க. ஜபத்தை, பரிசுத்தத்தை, விசுவாசத்தை, தேவனோடுள்ள உறவை, ஆவிக்குரிய ஜீவியத்தை இப்பொழுது இருக்கிற ஸ்தானத்திலிருந்து இன்னும் சற்று முன்னோக்கி தள்ளி கொண்டு போங்க. தகுந்த வலையை போடுங்க. ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கு வேதம் என்ன சொல்லுதோ அந்த வலையை விரிங்க. விசுவாசிக்க வேண்டிய இடத்துல விசுவாசிங்க,
ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிங்க, கொடுக்கிற காரியத்துல கொடுங்க, அர்ப்பணிக்கிற விஷயத்துல அர்ப்பணிங்க, பரிசுத்தமா இருக்க வேண்டியதுல பரிசுத்தமா இருங்க, மனம் திரும்ப வேண்டியதுல மனம் திரும்புங்க, அந்தந்த காரியத்திற்கான தகுந்த வலைய போடுங்க. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும், உங்கள் படகு நிரம்பும், உங்கள் படகு நிரம்பும். யார் யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள், அப்படிப்பட்ட வலது கரத்தை உயர்த்தி ஜெபியுங்க, உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஜெபியுங்க. வசனத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க, வசனத்துக்கு உங்களை விட்டுக் கொடுங்க. எந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களை உணர்த்தினார், எந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசினார், அந்த காரியத்துல நீங்க உங்க உள்ளத்தை திறந்து இப்ப அப்பாவோடு பேசுங்க. சோதரம் ஆண்டவரோடு பேசுங்க. அப்ப உங்க படகு நிரம்பும், அப்ப உங்க சிந்தனை நிரம்பும், உங்க வாழ்க்கை நிரம்பும், உங்க குடும்பம் நிரம்பும், நீங்க எதிர்பார்க்கிற நன்மையினால் உங்க வாழ்க்கை நிரம்பும். சோதரம் சாந்தா ராகநாமா ஷாக்கா தரா. நீங்க கர்த்தரிடத்துல பேசுங்க, கர்த்தரிடத்துல ஒப்புக் கொடுங்க, வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணியுங்க. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். சொல்லுங்க. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே அர்ப்பணித்தே ஏற்றுக்கொள்ளும், ஏற்றிக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றிக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். தூயவனே தூயவனே படைப்பின் காரணனே. எல்லாரும் என்ன பாருங்க, என்ன பாருங்க. இந்த தேவன மனுஷன் தற்செயலா பேசல. எத்தனை பேர் ஆவியானவர் பேசினார்னு அதுல எத்தனை பேர் உறுதியா இருந்திருக்க? God is speaking to the church. Hallelujah. கர்த்தர் சபைக்கு பேசுகிறார். இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த நன்மை நான் நிரப்புவேன். போன வாரம் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை நன்மை நான் நிரப்புவேன். ஹல்லேலூயா. இதே வார்த்தைகளை தான் ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் 2 வாரமா. ஆவியானவர் அதை உறுதிப்படுத்துறார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? தயவுசெய்து தேவனுடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. இது ஒரு மனுஷ சத்தம் இல்ல, பரலோக தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Heavenly God is speaking to you directly. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை ஹல்லேலூயா தேவ மனிதர்கள் மூலமாய் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசியே, ஒரு நாள் தயவுசெய்து அலட்சியமா இருக்காதீங்க. God is speaking to you. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ் என்ன கொடுக்கணுமோ அதை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களை கர்த்தர் கேட்கிறார் தயவுசெய்து இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தையை அலட்சியமா எடுக்காதீங்க. ஹல்லேலூயா. நாட்கள் செல்லாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நீ நன்மை பெறுவதற்கு நீ என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அல்ல ஆண்டவர் இன்னைக்கும் ஒருபடி உங்களை ஒரு ஆழத்துக்குள்ள கொண்டு போயிருக்கார். அதில் கொடுக்க வேண்டியதை கொடு, அதுல கொஞ்சம் முன்னாடி போ. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையா கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க இன்றைக்கே. ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களை விட்டு மனம் திரும்பணுமோ தயவு செய்து மனம் திரும்புங்க. ஏன்னா நீங்க அவருக்கு தேவை. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு ஏதோ செய்ய விரும்புகிறார். அதான் ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறாரு. நீங்க வேற ஏதோ ஒரு வார்த்தை பேசிக்கலாமா? ஏன்? ஹல்லேலூயா. இங்கு பேசின வார்த்தை அவருக்கு தெரியாது. போன வாரம் கொடுத்த செய்தி அவருக்கு தெரியுமா? தெரியாது. ஆவியானவர் நம்ம மத்தியிலே அசைவாடுகிறபடினால
எவ்வளவு தெளிவாக நம்மோடு கூட கர்த்தர் பேசு. நம்முடைய கரங்களை உயர்த்தி அப்படியே எல்லா கண்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னாடி உங்களை அப்படியே பிளாட்டா விழுந்துருங்க. அல்லேலூயா. இனிமேலும் அல்லேலூயா நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது தெளிவா தேவ ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. Hallelujah. God's word is flowing. Hallelujah. From heaven. Hallelujah. பரலோக தேவனுடைய சத்தம் உங்க மத்தியில தொனித்துக் கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. இனியும் நீ உங்க இதயத்தை கடினப்படுத்தாத. Hallelujah. தேவ ஜனமே. Hallelujah. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி. என்னென்ன காரியங்களை நீ Hallelujah விட்டு மனம் திரும்ப வேண்டுமோ Hallelujah மனம் திரும்ப. Hallelujah. என்னென்ன காரியத்துல கர்த்தர் உங்களிடத்துல கேட்கிறார் கொடுங்கதே. இன்னைக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஹalleluya. கர்த்தர் உங்களை உழைக்க சொல்றாரா? ஹalleluya. நேரத்தை கொடுக்க சொல்றாரா? சோதர வீட்டுக்கு போங்க, மனைவி வீட்டுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து வேலை நிறைய இருக்கு. ஹalleluya. வந்து வேலை செய்யுங்க. தேவனுடைய ஆலயத்துல பணிவிட செய்யுங்க. ஹalleluya. உங்களால என்ன வேலை இன்னைக்கே செய்யுங்க அதை. ஹalleluya. Start doing it right now. Hallelujah. சாயந்திர கூட்டத்துக்கு போங்க. Hallelujah. ஆத்துமாக்களை போய் கொண்டு வாங்க. Hallelujah. உங்களால முடிந்ததை செய்யுங்க தேவ பிள்ளையே. Hallelujah. தள்ளி போடாதீங்க. Hallelujah. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். Hallelujah. இந்த கரங்களை உயர்த்தி நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த தேவனுடைய தாசனுக்காக நம்ம எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. Hallelujah. புது ஆண்டுகளாக நம்மத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவரையும் கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிற அன்பு மனைவி, நல்ல பிள்ளைகள், அவருடைய அன்பு தகப்பனார், தாய், அல்லது சகோதரர், அவருடைய மனைவி, பிள்ளைகள், தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கனமான ஊழியம். Hallelujah. தேவன் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, அன்பு தேவனுடைய தாசனை எங்க மத்தியிலே கொண்டு நீங்க பயன்படுத்தி நம்முடைய வார்த்தை எங்க மத்தியிலே நீங்க போதிக்கிற உங்களுடைய அன்புக்காய் நன்றி அப்பா. அதை நாங்க சபையாக அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சர்வவல்லவருடைய ஆசீர்வாதம் அவங்க மீது இருக்கட்டப்பா. குடும்பத்தின் மீது, பிள்ளைகள் மீது, ஹalleluya, தாய் தகப்பன் மீது, சகோதரர் மீது, குடும்பத்தின் மீது, ஊழியத்தின் மீது, அங்க இருக்க விசுவாசிகள் மீது இருப்பதாக. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் அவர்களை கொண்டு இன்னும் பலத்த கிரியைகளை செய்யுங்கப்பா. ஹalleluya. நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியங்களை கொடுங்க. எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்க. கொடுத்திருக்கிற தரிசனங்கள், திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற கர்த்தர் ஆண்டவர் ஜனங்களை எழுப்பி கொடுங்கப்பா. ஹalleluya. அவரை கொண்டு பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்யுங்கப்பா. ஹalleluya. இந்த வருகை தாமதிக்குமா எங்க மத்தியில கொண்டு வாங்க, பயன்படுத்துங்கப்பா. இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்ம ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. நீங்க நேசிக்கிற நம்முடைய ஜனப்பா. அதனாலதான் ஹalleluya. ஹalleluya. உங்க வார்த்தையை அவ்வளவு ஷார்ப்பா நீங்க கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆண்டவரை கனப்படுத்துறீங்க. நன்மை நான் நிரப்ப நீ வல்லவராய் இருக்கிறீரப்பா. ஹalleluya. ஹalleluya. கேட்ட சத்தத்துக்கு கீழ்ப்படிய கொடுத்தாங்க. மாலை வாலிப கூட்டத்தில் அநேக வாலிபர்களை கர்த்தர் கொண்டு வாங்கப்பா. கொண்டு வாங்க ராஜா. எல்லா தடைகள் இயேசு நாமத்தில் உடைவதாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஹalleluya. பலத்த கிரியைகளை செய்வீராக. வாரம் முழுவதும் தம்முடைய கிருபை பாதுகாப்பு தம்முடைய வந்தியோடு இருக்கட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் கேளும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைக்கும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.